நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து யூனிட் 9 அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 9 அப்படின்னு ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அந்த யூனிட் 9ல் ஃபஸ்ட்டு சாப்டராக என்ன இருக்குன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது HDI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வளர்ச்சி அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. இன்னொரு டேர்ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேம்பாடு அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. வளர்ச்சினா வளர்ச்சினா என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான தேசிய வருமானம் வந்து அதிகரிப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா வந்து நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, ஓகேங்களா, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் வந்து என்னென்னா வந்து உண்மையான தேசிய வருமானம் வந்து அதிகரிக்கும். அப்போ தான் நம்ம வளர்ச்சியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா தேசிய வருமானம் வந்து அதிகரித்தால் அதுக்கு பேர் வந்து என்னென்னா வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. மேம்பாடுனா என்னென்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து என்ன பண்ணோம்னா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் மேம்பாடு அப்படிங்கிறாங்க. வளர்ச்சினா தேசிய வருமானம் வந்து அதிகரிச்சிருக்கணும். மேம்பாடுனா என்னென்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து என்ன இருக்குன்னா வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க, அதுக்கு பேர் தான் மேம்பாடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த வாழ்க்கை தர குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு PQLI அப்படின்னு ஒரு கான்செப்டை யார் கொடுக்குறாங்கன்னா வந்து மோரிஸ் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1970 வாழ்க்கை தர குறியீட்டு எண் அல்லது செயல்தர குறியீட்டு எண்ணை வந்து அதாவது PQLIயை வந்து 1970 வந்து வெளியிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஃபஸ்ட்டு அளவிடுறார். நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அளவிடுறவர் யாருன்னா வந்து மோரிஸ் அவங்க தான். எந்த வருஷம்னா 1970. இதோடைய மதிப்பு எப்படி இருக்கும்னா 100, அதாவது 1லேருந்து 100 வரையும் இதோட மதிப்பு எப்படி இருக்குன்னா 1 to 100 வரையும் இதோட மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 அப்படின்னா வந்து மிகவும் மோசமான குறியீட்டு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மோசமான குறியீடு, அதாவது 1ங்கிறது மிகவும் மோசமான குறியீடு, 100 என்பது மிகச்சிறந்த குறியீடு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை தர குறியீடு PQLI வந்து வெளியிடுறதுக்கு நம்ம மோரிஸ் என்ன பண்ணுறான்னா சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. என்னென்னா எதிர்பார்ப்பு ஆயுள் காலம், மக்களுடைய எவ்வளோ நாள் வந்து மக்கள் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது எவ்வளோ ஆயுள் காலம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு 60 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம். ஓகேங்களா, எந்த நாட்டிலலாம் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தையுடைய இறப்பு விகிதம், எந்தெந்த நாட்டிலலாம் வந்து பிறந்த குழந்தை வந்து இறக்குதில்ல, அதை கம்மியாக இறந்தாங்கன்னா வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. எழுத்தறிவு, அதாவது வந்து கல்வி, லிட்ரஸி, ஓகேங்களா, இதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா வந்து அவங்க நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருந்திருக்கும், முன்னேறி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து எதிர்பார்ப்பு ஆயுள் காலம், குழந்தையோட இறப்பு விகிதம், எழுத்தறிவு விகிதம், 3 கான்செப்டை கொடுக்குறவர் யார் தான் வந்து நம்ம மோரிஸ் அப்படின்னு ஒருத்தவர் வந்து 1970 வாழ்க்கை தர குறியீட்டு எண் அல்லது PQLI வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. யாருன்னா வந்து 1972 பூட்டானுடைய 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வான்சுக், பூட்டானுடைய 4வது மன்னர் யாருன்னா ஜிக்மே சிங்கே வான்சுக், இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று வெளியிடுறாரு 1972. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும். ஓகேங்களா, மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு இவர் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாருன்னா வந்து நிலைத்த முன்னேற்றம் அப்படிங்கிற, நிலைத்த பொருளாதாரம் அல்லது நிலைத்த முன்னேற்றம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டேபிள் எக்கனாமி அப்படிங்கிறாங்க. அதாவது பொருளாதாரங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, அப்படிங்கிறாங்க. நிலைத்த பொருளாதாரமாக இருக்கணும் அல்லது நிலைத்த முன்னேற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்விரான்மெண்டல் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து மக்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கலாச்சார மேம்பாடு, அதாவது அந்த இருக்கிற நாட்டு மக்களுடைய கலாச்சார மேம்பாடெல்லாம் அவங்க வந்து பின்பற்றினாங்கன்னா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கலாச்சார மேம்பாடு. அப்புறம் சிறந்த நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா வந்து நல்லா குட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த 4 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணால் ஓகேங்களா அந்த நாட்டோடைய மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னவர் வந்து 1972 பூட்டானோட 4வது மன்னர் ஜிக்மே வான்சுக். ஓகேங்களா, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்னால் நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐநா சபை என்ன பண்ணுறாங்கன்னா
ஒரு 2 பேருடைய தலைமையில், அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த மஹப் உல்ஹக்கும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் குழு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஐநா வந்து குழு ஃபார்ம் பண்ணி ஐக்கிய நாடுகள் அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடை ஹெச்டிஐ நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழு எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1990 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. யார் வந்து அந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிட போகிறாங்கன்னா ஐநாவுடைய ஒரு துணை நிறுவனமாக இருக்கிற ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு யுஎன்டிபி அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிட போகிறாங்க. எப்படி வெளியிட போகிறாங்கன்னா வந்து எப்படி வெளியிடலாம்னா ஒவ்வொரு நாடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது மாநில அளவில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹெச்டிஏ குறியீடை வெளியிடலாம். அப்புறம் மாவட்ட அளவில் என்ன பண்ணலாம், ஹெச்டிஏ வந்து குறியீட்டை வெளியிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுது அப்படிங்கிறாங்க. மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுது அப்படிங்கிறாங்க. இதோடைய மதிப்பு அப்படின்னா எவ்வளோ இதில் இருக்க போகுதுன்னா 0 to 1க்கு இடையில் இருக்க போகுது. இதோட மதிப்பு வந்து 0லேருந்து 0க்கும் 1க்கும் இடையில் தான் இதோட மதிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த அமர்த்தியா குமார் சென்னும் பாகிஸ்தானை சேர்ந்த மஹப் உல்ஹக்கும் ஓகேங்களா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாங்களா. இந்த வெளியிடுறதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள். ஓகேங்களா. பிக்யூஎல்ஐ வெளியிடுறாங்கல்ல அதே இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள். ஓகேங்களா. எவ்வளோ நாள் வந்து ஒரு மனுஷன் வந்து என்னென்னா உயிரோடு இருக்காங்க அதை எடுத்துக்கிறாங்க. லிட்ரஸி கல்வி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பணங்கிற வந்து ஒரு கான்செப்ட் உள்ளார வருது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளார வருது. ஆனால் பிக்யூஎல்ஐ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வராது. என்னென்ன வரும்னா அங்கே வந்து எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள், கல்வி, குழந்தையுடைய டெத்து விகிதத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இவங்க வந்து குழந்தையோட டெத்து விகிதத்துக்கு இல்லாமல் எதை எடுத்துக்கிறாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ஹெச்டிஏ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா உண்மை மதிப்பு அப்படின்னு ஒரு உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஃபார்முலா உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதோட பரிமாண குறியீட்டை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை வந்து 3 குழுக்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக நாடுகளுக்கு அதாவது வந்து அந்த யுஎன்டிபி வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. யுஎன்டிபி ஐநாவுடைய துணை நிறுவனமான யுஎன்டிபி வந்து இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க, வரிசைப்படுத்துகிறாங்க. குறைந்த மனிதவள மேம்பாடு, நடுத்தர மனித மேம்பாடு, உயர்தர மனித மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. குறைந்த மனித மேம்பாடு அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட குறியீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். 0 to 1 தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. குறைந்த மனிதவள மேம்பாடுனா 0.00லேருந்து 0.499 வரலையும். ஓகேங்களா. 0.00லேருந்து 0.499 வரலையும். இது அடுத்தது நடுத்தர மனித மேம்பாடு 0.50லேருந்து 0.799 வரலையும். அடுத்து உயர்தர மனித மேம்பாடு 0.80லேருந்து 1 வரலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநாவுடைய துணை நிறுவனமான யுஎன்டிபி வந்து இப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. யுஎன்டிபி வந்து நாடுகளை இப்படி பிரிச்சிருக்காங்க. குறைந்த மனிதவள மேம்பாடு, நடுத்தர மனிதவள மேம்பாடு நாடுகள், உயர்தர மனித மேம்பாடு நாடுகள் அப்படின்னு. நம்ம 2004லேருந்து நம்ம இந்தியா வந்து 2004 முதல் எதில் வர்றாங்கன்னா எந்த கேட்டகரியில் வர்றாங்கன்னா நடுத்தர மனித மேம்பாட்டின் கீழ் இடம்பெற்றுள்ளனர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. 2004 முதல் ஓகேங்களா இந்தியா எதில் இருக்காங்கன்னா நடுத்தர மனித மேம்பாட்டு குறியீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. பிஸ்வாஜித் குஹா அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது ஐநாவுடைய துணை நிறுவனமான யுஎன்டிபி வெளியிட்ட அந்த
கான்செப்டை வந்து முழுசாக யார் ஏற்றுக்கலை? நம்ம பிஸ்வாஜித் குஹா ஏற்றுக்கலை. இந்த ஐநா வெளியிட்ட இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு வந்து மனித வளர்ச்சியை வந்து என்ன பண்ணலை, பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. மனித வளர்ச்சியை பார்க்குறதே கிடையாது. யார் வந்து நம்ம ஐநா பார்க்கவே இல்லை, பார்க்காமலே என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஓகேங்களா? என்ன கொடுக்குறாங்கன்னா, மனித மேம்பாட்டு குறியீட்டு கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கியமான அம்சங்களை வந்து புறக்கணித்துள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிஸ்வாஜித் குஹா. பிஸ்வாஜித் குஹா அப்படின்னு ஒருத்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா 4 வகையான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வெளியிடுறாரு. ஒன்று வந்து HDI1, HDI2, HDI3, HDI4 அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? HDI1, HDI2, HDI3, HDI4 அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான இண்டிகேட்டர்ஸ் வந்து இவர் வந்து வெளியிடுறாரு. எந்த வருஷத்துலேருந்து வெளியிடுறாருன்னா 2002லேருந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? இவர் என்னென்ன அதுக்குள்ளே இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கை தரம். ஓகேங்க, மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது அதை பார்க்கணும். அதை அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வறுமை ஒழிப்பு, அதாவது பாவர்ட்டிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க ஒழிச்சாங்களா, ஒழிச்சு அந்த பாவர்ட்டிங்கிற ஒரு ஒழிப்பை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ வறுமை ஒழிப்பு, அப்புறம் நகரமயமாதல், அர்பனைசேஷன், இது 3மே அவங்க எடுத்துக்கலை. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை நான் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து நம்ம பிஸ்வாஜித் குஹாங்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 4 வகையான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை எடுத்துக்கிட்டார். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஐநாவுடைய துணை நிறுவனமான UNDP வெளியிட்ட ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஏற்றுக்கிட்டார். HDI1 அப்படின்னா UNDP வெளியிட்ட HDI அப்படிங்கிறாங்க. ஓகேவே. அதுக்கப்புறம் HDI2னா HDI1உடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து HDI2 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து HDI3னா HDI2வோட வறுமை ஒழிப்பை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. HDI4னா HDI3யோடைய நகரமயமாக்கலை நீங்கள் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்படி சேர்த்துக்கிட்டால் வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு நாட்டு மக்களுடைய அந்த மனித வளர்ச்சியை வந்து என்ன பண்ணால் நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யார்? பிஸ்வாஜித் குஹா. ஓகேங்களா? நம்ம தமிழகம், ஓகேங்களா, 2003 முதல் தான் நம்ம தமிழகம் என்ன பண்ணுதுன்னா மாவட்ட அளவிலான மனிதவள மேம்பாட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குறியீட்டை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? 2003 அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழகம் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மாவட்ட அளவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குறியீட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிடுறாங்க. அந்த வெளியிடும் அமைப்பு எதுனா வந்து மாநில திட்டக்குழு அப்படின்னு ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? 1971 அது கொண்டு வரப்பட்ட இந்த மாநில திட்டக்குழு தான் வந்து என்னென்னா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை ஏற்றுக்குது அப்படிங்கிறாங்க, வெளியிடுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்குறப்ப ஓகேங்களா, இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஃபஸ்ட்டு 3 நாடுகள் எதுனா வந்து ஃபஸ்ட்டு நார்வே, ஓகேங்களா, ரெண்டாவது வந்து ஆஸ்திரேலியா, மூணாவது வந்து சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நார்வே, ரெண்டாவது ஆஸ்திரேலியா, மூணாவது வந்து சுவிட்சர்லாந்து. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வந்து 2019 129 இடத்துல இருக்கும். இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 129 இடத்துல இருக்கும். நம்ம பின்னாடி பார்ப்போம். குறைந்த மனிதவள மேம்பாடு கொண்ட நாடுகள் வந்து நைஜர் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து 0.377. அடுத்து வந்து மைய ஆப்பிரிக்கா குடியரசு 0.381 அப்படிங்கிறாங்க. 2019 இதில் இந்தியாவுடைய தரவரிசை என்னென்னா, இந்தியாவோட தரவரிசை வந்து எப்படி 129 இடத்துல இருக்காங்க. 2019 இந்தியாவோட தரவரிசை வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 129 இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆயுள் கால குறியீட்டு எண் நம்மளுடைய வாழ்நாள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து 69.7 ஆண்டுகள் 69.7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. கல்வி அட்டவணை அப்படின்னா என்னென்னா உத்தேசமாக, அதாவது வந்து ஒரு நாட்டில் மக்கள் வந்து எவ்வளோ படிக்கிறாங்கன்னா 6.4 ஆண்டுகள் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உத்தேச ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க 6.4 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. சராசரியாக எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 12.3 ஆண்டுகள் வந்து என்னென்னா ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கல்வியில் உத்தேச ஆண்டுகள்னா 6.4 ஆண்டுகள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஓகேங்களா? சராசரியாக எவ்வளோ வந்து படிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு 12.3 ஆண்டுகள் தான் என்ன பண்ணாங்கன்னா படிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து
பல பரிமாண வருமான குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பல பரிமாண வருமான குறியீட்டை வந்து எதன் அடிப்படையில் எதற்காண்டி கணக்கிறாங்கன்னா, வறுமை பற்றி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வறுமை பற்றி வந்து அளவிறதுக்காண்டி தான் வந்து இந்த பல பரிமாண குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பல பரிமாண வறுமை குறியீடு வந்து எந்த வருஷம் வெளியிடுறாங்கன்னா 2010 வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறா அப்படின்னா, இந்த யூஎன்டிபி இருக்காங்களா, யூஎன்டிபியும் ப்ளஸ்ஸு ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனையம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான், ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனையம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 2010 என்ன பண்ணுறாங்கன்னா பல பரிமாண வருமான குறியீட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, வறுமை குறியீட்டை வெளியிடுறாங்க. வறுமை என்பது வந்து ஒற்றை பரிமாணம் கிடையாது, அல்ல பல பரிமாணம் கொண்டது அப்படிங்கிறாங்க. வறுமை வந்து ஒரு விதமாக தான் வரும்னு கிடையாது, பல விதங்களில் நமக்கு வறுமைங்கிறது வந்து நம்மளை தாக்கும் அப்படிங்கிறாங்க. பல பரிமாண குறியீடு வந்து வறுமையை பற்றி வந்து அளவிடுறதுக்கு இதை வெளியிட்டது வந்து 2010 வெளியிடுறாங்க. யார் வெளியிட்டாங்கன்னா யூஎன்டிபி ப்ளஸ் வந்து ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனையம் தான் இதை வெளியிடுறாங்க. வறுமை என்பது வந்து ஒற்றை பரிமாணம் கிடையாது, பல பரிமாணம் கொண்டது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பல பரிமாண வருமான குறியீட்டில் 2015 16 வரலையும் இந்தியாவோட வரம்பு அப்படின்னா 0.121 அதில் இருக்காங்க, 0.121 இருக்காங்க. இந்தியாவில் பல பரிமாண வருமான குறியீட்டோட சதவீதம் ஓகேங்களா 27.5% அப்படிங்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் வந்து 21.9% அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு அப்படிங்கிறாங்க. பாலின சமத்துவமின்மை குறியீட்டுக்கு வந்து என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இந்த பாலின சமத்துவமின்மை குறியீட்டை வெளியிடுறாங்கன்னா, தாய்வழி இறப்பு விகிதம், அதாவது இந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்கள்ல, ஓகேங்களா, அந்த அம்மா வீட்டில் இறக்குறாங்களா அதை கணக்கிறாங்க. தாய்வழி இறப்பு விகிதம், அம்மா வீட்டில் இருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இறந்தாங்கன்னா பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் அதை எடுத்துக்கிறாங்க. வேறு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு ஒரு கான்செப்ட், பெண்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பாலின சமத்துவமின்மை குறியீட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க இதை வச்சு நம்ம கொடுக்குறது தான் பாலின சமத்துவமின்மை குறியீடு. தாய்வழி இறப்பு விகிதம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அடுத்து கல்வி. அடுத்து சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு 2018 முதல் என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு வந்து 2018 முதல் வெளியிடுறாங்க. இதற்கு என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலின சமத்துவமின்மை அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்வி, அதுக்கப்புறம் வருமானம். ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி தான் பாலின சமத்துவமின்மையை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு 2018 வெளியிடுறாங்க. என்னென்ன பரிமாணம் இண்டிகேட்டர்ஸ்னால் பாலின சமத்துவமின்மை, கல்வி, வருமானம். இதில் இந்தியாவோட தரவரிசைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 130 இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இந்தியாவோட வரம்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.477 இருக்கும். ஓகேங்களா, பாலின சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவோட தரம் 130 இடம், வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 0.477 அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலின சமத்துவமின்மை குறியீடு என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்னான்னு கொடுத்துருக்கோம் முன்னாடி. இங்கே பாலின சமத்துவமின்மை குறியீடு தாய்வழி இறப்பு விகிதம், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், கல்வி, இது 3 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவமின்மை குறியீடு என்னென்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இடைவெளி தான் பாலின சமத்துவமின்மை குறியீடு. தாய்வழி இறப்பு விகிதத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்களோட அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி எடுத்துக்கிறாங்க. 3த்தையும் எடுத்துக்கிறாங்க. இந்த பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவுடைய தரவரிசை எத்தனை இடத்துல இருக்குன்னா 122 இடத்துல இருக்குது. அவங்களோட வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.501 இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலின வளர்ச்சி குறியீடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாலின வளர்ச்சி குறியீடுனா ஒன்றும் கிடையாது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வளர்ச்சி இருக்குல்ல அதோடைய இடைவெளியை பற்றி சொல்கிறது தான் பாலின வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இதுக்கு அவங்களுடைய வாழும் ஆண்டுகள். ஓகேங்களா, வாழும் ஆண்டுகள், ஆண்களும் பெண்களும் எவ்வளோ நாள் வந்து வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பள்ளி கல்வியை எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வருமான வேறுபாடு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான இந்த வளர்ச்சி இடைவெளியை பற்றி சொல்கிறது தான் பாலின வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறாங்க. பெண்களோட வாழ்நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 70.4 ஆண்டுகள், ஆண்களுடைய வாழ்நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 67.3 ஆண்டுகள்.
பள்ளிக்கல்வி, பெண்கள் வந்து பள்ளிக்கல்வியில் வந்து எத்தனை வருஷம் அவங்க செலவிடுறாங்கன்னா 11.9 ஆண்டுகள் அவர் செலவிடுறாங்க. ஆண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.9 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா செலவிடுறாங்க அப்படிங்கிறாங்க. பெண்களுடைய வருமானம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 27-22 ரூபாய், ஆண்களுடைய வருமானம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 98-89 ரூபாய் அப்படிங்கிறாங்க. இந்தியாவோட பாலின வளர்ச்சி குறியீட்டில் வந்து நம்மளுடைய இடம் எத்தனை இடம்னா 5வது இடம் அப்படிங்கிறாங்க. இதோட மதிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.829, இதோட மதிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.829 அப்படிங்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது பார்ப்போம். ஓகேவா, தமிழகம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 72.14 மில்லியன். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோனா 72.14 மில்லியன் அல்லது 7.21 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 7.21 கோடி அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை. ஓகேங்களா, பாப்புலேஷன். இதோட மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து 15.6% என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு வருஷம் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. 2001 2011 வரலையும். ஓகேங்களா, மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னா 15.6% அதிகமாக இருக்குது. 15.6% அதிகமாக இருக்குது. கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் வந்து 6.49% இருக்குது. 6.49% இருக்குது. நகர்ப்புறத்தோடைய மக்கள் தொகை மாற்றம் எவ்வளோ இருக்குன்னா 27.16% இருக்குது அப்படிங்கிறாங்க. 27.16% இருக்குது. மக்கள் தொகையோட வளர்ச்சி வீதம் 15.6%. கிராமப்புறத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 6.49%. நகர்ப்புறையோட மக்கள் தொகை மாற்றம் 27.16%. பாலின விகிதம். ஓகேங்களா, பாலின விகிதம்னா செக்ஸ் ரேஷியோ 2011 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அதை பற்றி பார்க்குறது தான் பாலின விகிதம் அப்படிங்கிறாங்க. 2011 பார்த்துட்டிங்கன்னா 995 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா 996ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு புக்கில் 995 இருக்கும், ஒரு புக்கில் 996 இருக்கும். மக்கள் தொகையோட அடர்த்தி டென்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா 555 அப்படிங்கிறாங்க. டென்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா 555. அதோட இந்தியாவோட டென்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா 382. டென்சிட்டினா ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அதை பற்றி குறிப்பிடுறதான் டென்சிட்டி அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை அடர்த்தி 555 அப்படிங்கிறாங்க. இதில் இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து 382 அப்படிங்கிறாங்க. சேரி மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா வந்து 2.8 மில்லியன் இருக்காங்க. சேரி மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 2.8 மில்லியன் இருக்காங்க. இது மொத்த நகர்ப்புற மக்கள் தொகையில் 8% அப்படிங்கிறாங்க. மொத்த நகர்ப்புற மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம்னா 8% அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதாவது நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்லுவோம். இது வந்து மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தினா எஸ்ஜிடிபி அப்படிங்கிற ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. 2018-2019 ஆண்டு இந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வந்து தமிழகம் எத்தனை இடத்துல இருக்குன்னா வந்து 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது எதுனா வந்து நம்ம மகாராஷ்டிரா. ஃபஸ்ட் இடத்துல இருக்க வந்து நம்ம யாருன்னா மகாராஷ்டிரா. இதில் விவசாயத்துறை மூலமாக நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்னா 7.74%. ஓகேங்களா, விவசாயத்தின் மூலமாக. சேவைத்துறை மூலமாக வந்து 28.5%. சேவைத்துறை மூலமாக 28.5%. அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டோட இடம் செகண்ட் பிளேஸு. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. இதில் விவசாயத்தில் வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம்னா வந்து 7.74%. சேவைத்துறையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 28.5%. தலா வருமானம் பர் கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது $2200. தமிழ்நாட்டுடைய தலா வருமானம் வந்து $2200. இது ரூபாய்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 1,88,492 ரூபா. 1,88,492 ரூபா வந்து தலா வருமானம் தமிழ்நாட்டோட பர் கேபிட்டல் இன்கம் அப்படிங்கிறாங்க. இது தேசிய சராசரியை விட 1.75 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம். ஓகேங்களா, அதாவது 1000 செக்ஸ் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க இதான் கண்டுபிடிக்கிறது தான் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. 995 பெண்கள் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. 995 பெண்கள் அல்லது 996 பெண்கள் வந்து செக்ஸ் ரேஷியோவில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் வந்து கேரளா. அந்த 1000 ஆண்களுக்கு ஒரு 1084 பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து கல்வி.
கல்வின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 80.33%. தமிழ்நாட்டோட கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 80.33%. இந்தியாவோட கல்வி வளர்ச்சி வந்து விகிதம் வந்து 74.04%. 74.04%. கல்வியில் ஃபஸ்ட்டு மாநிலம் வந்து கேரளா 93.91%. 93.91%. கிராமப்புறத்துலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வி வந்து 73.8%. நகர்ப்புறத்தில் கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 87.24%. தமிழ்நாட்டுடைய கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 80.33%. இந்தியாவுடைய கல்வி விகிதம் 74.04. இந்த கல்வியில் வந்து ஃபஸ்ட்டு மாநிலம் எதுனா கேரளா 93.91. அடுத்தது வந்து கிராமப்புறத்தில் எவ்வளோ கல்வி பயில்கிறாங்கன்னா தமிழகத்தில் 73.8%. நகர்ப்புறத்தில் 87.24%. இதில் பெண்களுடைய கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 73.86%. பெண்களுடைய கல்வினா 73.86%. கிராமப்புறத்தில் பெண்களுடைய கல்வி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 65.52%. நகர்ப்புறத்தினுடைய கல்வின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களோட கல்வி 82.67% அப்படிங்கிறாங்க. குழந்தையோட இறப்பு விகிதம் 2017 குழந்தையோட இறப்பு விகிதம் வந்து என்னென்னா தமிழ்நாட்டோட குழந்தையோட இறப்பு விகிதம் 16. இந்தியாவோட குழந்தையோட இறப்பு விகிதம் 33. ஓகேங்களா, அப்படியே பாதியாக இருக்குது. 16 32 தானே. ஓகே, தமிழ்நாட்டுடைய குழந்தைகள் இறப்பு விகிதம் 2017 16, இந்தியாவில் 33. ஓகேங்களா. தாய்மார்கள் இறப்பு வீதம் தமிழ்நாடை பொறுத்தவரையும் 63 தாய்மார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இறக்குறாங்க. இந்த இறக்குறதுல வந்து எத்தனை இடத்துல இருக்கோம்னா 3ஆம் இடத்துல இருக்கோம். கம்மியான உள்ளது வந்து என்னென்னா கேரளா. ஓகேங்களா, 42. கம்மியாக உள்ளது கேரளா. ஒரு சில குறியீட்டில் தமிழ்நாட்டின் நிலை. வருமானம் அதிகமுள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி மாவட்டம். வருமானம் அதிகமுள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். வருமானம் குறைவாக உள்ள மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டம். ஓகேங்களா, வருமானம் அதிகமுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி, வருமானம் குறைவு வந்து அரியலூர். எதிர்பார்க்கப்படும் வாழ்நாளில் வந்து அதிகம் வந்து எங்கே வாழ்கிறாங்கன்னா சென்னையில் வாழ்கிறாங்க, குறைவு வந்து திருப்பூரில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கல்வி அதிகம் வந்து கன்னியாகுமரி, குறைவு வந்து தருமபுரி அப்படிங்கிறாங்க. முதல்நிலை கல்வி சேர்க்கையில் அதிகம் வந்து நீலகிரி, குறைவு வந்து திருப்பூர் அப்படிங்கிறாங்க. இடைநிலை கல்வி சேர்க்கையில் வந்து அதிகம் வந்து தருமபுரி, குறைவு வந்து ஈரோடு அப்படிங்கிறாங்க. வருமானம் அதிகத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எது அதிகமாக இருக்காங்க கன்னியாகுமரி, குறைவு வந்து அரியலூர். எதிர்பார்க்கப்படும் வாழ்நாளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகம் வந்து சென்னை, குறைவு வந்து திருப்பூர். கல்வியில் அதிகம் வந்து கன்னியாகுமரி, குறைவு வந்து தருமபுரி. முதல்நிலை கல்வி சேர்க்கையில் வந்து அதிகம் வந்து நீலகிரி, குறைவு வந்து திருப்பூர். இடைநிலை கல்வி சேர்க்கையில் அதிகம் வந்து தருமபுரி, குறைவு வந்து ஈரோடு. ஓகேங்களா. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஃபஸ்ட்டு மாவட்டம் கன்னியாகுமரி. ஃபஸ்ட்டு மாவட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டம். பின்தங்கிய மாவட்டம். ஓகேங்களா, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் ஃபஸ்ட்டு முதல் உள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். பின்தங்கிய மாவட்டம் அரியலூர் மாவட்டம். பாலின சமத்துவமின்மையில் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம். ஓகேங்களா. பின்தங்கிய மாவட்டம் என்தங்கிய மாவட்டம் கிடையாது. பின்தங்கிய மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை மேம்பாட்டு குறியீட்டில் வந்து முதல் மாவட்டம் வந்து என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டம். பின்தங்கிய மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பல பரிமாண வருமான குறியீட்டில் வந்து முதல் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். உணவு பாதுகாப்பு குறியீட்டில் வந்து முதல் மாவட்டம் எதுனா திருவாரூர் மாவட்டம். பின்தங்கிய மாவட்டம் நீலகிரி மாவட்டம்.